Sir, if you had only directed Ryan and not acted in Ryan, who would you cast as Ryan? Rajinikanth sir. ராயன் படம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராயன் படத்தோட தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து ஹைதராபாத்தில் நடந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷாரோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் தனுஷாரோட ரேபிட் ஃபயர் கொஷின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. படத்தை பற்றி அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து தனுஷ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதில் ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராம் தனுஷை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. ராயன் படத்தில் நீங்கள் நடிக்கல, நீங்கள் ஜஸ்ட் டேரக்டர் தான், அப்போ ராயனோட கேரக்டரில் எந்த நடிகரை நடிக்க வைப்பீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ரஜினி சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் நடிக்கலனா இந்த ரோலுக்கு ஆப்டான பர்சன் வந்து ரஜினி சார் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்னதான் ஃபேமிலிக்குள்ள சில விஷயங்கள் இஷ்யூஸ் இருந்தாலும் தனுஷ் வந்து என்னைக்குமே ரஜினிகாந்த் சார் ஃபேன் தான். தனுஷோட தலைவர் ரஜினி தான் அப்படின்னு வந்து எல்லா ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா ரீசெண்டாக சென்னையில் நடந்த ஆடியோ லான்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் பற்றி பேசியிருந்தார் தனுஷ். அதே மாதிரி தான் வந்து இப்பயும் ஹைதராபாத்தில் நடந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லையும் ரஜினி சார் பற்றி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்விக்கு எப்போ சார் நீங்கள் ஆஸ்கர் அவார்டு வாங்குவீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தனுஷ் வந்து இந்த படம் ஓடுனாலே அதுதான் எனக்கு ஆஸ்கர், மக்களுக்கு பிடிச்சாலே அதுதான் எனக்கு ஆஸ்கர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பாட்டு பாடவும் செஞ்சார், வாட்டர் பேக்கெட் சாங்கும் பாட்டு பாடவும் செஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ப்ரெஸ் பீப்புள் வந்து எந்த நடிகர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெலுங்குல அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்து எனக்கு வந்து சினிமாவே ரொம்ப பிடிக்கும், பொதுவாக ஐ எம் சினிமா லவ்வர், ஆனால் ஐ லவ் பவன் கல்யாண் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தனுஷ் சாரோட இந்த பதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த தெலுங்கு ஆக்டரோட நீங்கள் சேர்ந்து நடிக்க ஆசைப்படுவீங்க, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எந்த ஆக்டரை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்து உடனே பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஜூனியர் என்டிஆரோட நடிக்க தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது மல்டி ஸ்டாரர் படத்தில். ஸோ ராயன் படத்தோட புக்கிங்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புக்கிங் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தனுஷ் படம் கேப்டன் மில்லரோட அதிகமான ஓப்பனிங் இந்த படத்துக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் தனுஷோட கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா கர்ணன் படம் தான் வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சது தமிழ்நாட்டில். அந்த படத்தோட ஓப்பனிங் கூட இதை தாண்ட வாய்ப்பு இருக்கு அப்படிதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா புக் மை ஷோவாக இருக்கட்டும், டிக்கெட்ஸ் நியூவாக இருக்கட்டும், படத்தோட புக்கிங் பார்க்கும்போது அதாவது அவர்லி பேசிஸில் புக்கிங்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வேர்டிக்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த படம் தனுஷ் கெரியர்லேயே வந்து பிகெஸ்ட் கிராசிங் மூவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கான்வர்ஸ் கம்பெனி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.